நம்ம இந்த சீரீஸ்ல கர்ணநாதனின் சூட்சமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா நிறைய பேருக்கு கர்ணநாதனை இயக்கலாமா இயக்கக்கூடாதாங்கிற சந்தேகம் இருக்கும். முதல்ல ஒரு கிரகத்தோட வலிமையை தெரிஞ்சுக்கணும். கர்ணநாதனோட வலிமையை தெரிஞ்சுதான் நம்ம இயக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ணணுமா டீஆக்டிவேட் பண்ணணுமா அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு பவகர்ணத்துல பிறந்திருக்காங்க, செவ்வாய் போய் 8ல இருந்தா அவங்க கர்ணநாதன் கோயிலுக்கு போகாம அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா, செவ்வாய் அப்படிங்கிறது சிகப்பு கலர் ரிப்பனை கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் செவ்வாய் அப்படின்னா ஒரு சிகப்பு கலர் இருக்கக்கூடிய பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாழை பழம், செவ்வாழை பழத்தை கட் பண்ணி போடலாம். செவ்வாழை பழத்தை ஏழை மக்களுக்கு தானமா கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில அமைப்புகள்ல டீஆக்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ ஒவ்வொரு கர்ணக்காரங்களுக்கும் எந்த மாதிரி டீஆக்டிவேட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணுங்கிற அமைப்பை நான் கிளாஸ்ல தெளிவா சொல்லி கொடுக்க போறேன். இந்த வகுப்பு 25 நாள் வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாசம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த வகுப்பு ஆரம்பிக்குது. தினமும் மாலை 5:30 இருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறும். பழைய மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்கலாம். இது ஒரு அருமையான வகுப்பு. ஸோ இந்த வகுப்பு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கர்ணத்தை இயக்கலாமா இயக்கக்கூடாதா, அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிட்டு இயக்கணும் அப்படிங்கிற விஷயத்த 12 லக்னம் 11 கர்ணங்களுக்கும் அருமையா சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.